ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். இங்கே நாம் பார்க்கிறோம், அவன் விசுவாசித்தான், அதனால் அவனுக்கு அந்த விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது. அதன் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அவன் வேறு எதுவும் செய்ததாக இங்கே மென்ஷன் பண்ணப்படவில்லை. விசுவாசித்தான். அவன் ஊழியம் செஞ்சான், அவன் பைபிள் வாசிச்சான், அவன் ஜெபிச்சான், இது எதுவுமே மென்ஷன் ஆகல. விசுவாசித்தான். 5வது வசனம் சொல்லுகிறது, ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம என்ன செய்யறோம் செய்யலைங்கிறது முக்கியம் இல்லை. நமக்கு தேவை விசுவாசம். நம்ம அழைச்சவர் உண்மை உள்ளவர், நமக்காக ஜீவன் விட்டவர், எல்லாவற்றையும் செய்ய போதுமானவராயிருக்கிறார். அவரை நம்பிட்டா போதும், விசுவாசிச்சுட்டா போதும். விசுவாசத்தோடு ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, எங்களை நேசிக்கிறவரே, உடைய வாழ்க்கையில நீர் நல்லவராகவே இருக்கிறீங்கப்பா. தாயின் கருவில் இருந்து இந்த நாள் வரையிலும், இந்த நொடிப்பொழுது வரையிலும் எங்களை பாதுகாத்து வருகிறீர். உங்களை நாங்க விசுவாசிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உடைய விசுவாசத்தை இன்னும் வர்த்திக்க பண்ணுங்கப்பா. என்ன வந்தாலும் தேவன் எனக்கு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு முன்னேறி செல்ல எங்களுக்கு கிருபை தாங்க. துதியும் கனம் மகிமையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். அல்லேலூயா.